உங்களை பார்த்தா தான் சார் இவங்களுக்கு வந்து அப்படி வெறித்தன்மை வருது சார், அடிக்கணும் போல வருது சார். அவன் பையன்லாம் அம்மா குத்துமா இருந்தால வாட்டர் என்னத்து வாட்டர் பாட்டில் குத்துன்றான். என்னடா டேய் நான் என்னடா பண்ணேன். ரொம்ப குழந்தையானவர். எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா 3 குழந்தைகள்ன்ற மாதிரி இருக்கும் டபுள கூட. வெல்கம் டு ஆரா தமிழ் மூவி ப்ரோமோஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். பொதுவா மூவி ரிலீஸ் ஆனப்ப ப்ரமோஷன் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆனா இந்த மூவி ரிலீஸ் ஆகி 3 months ஆகியும் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. சித்தா இந்த வேர்டு கேட்டா நமக்குலாம் ஈஸியா கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு அந்த டீம் தான் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்றத விட என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டைரக்டர், அதை சொல்லிடுறேன். ஏன்னா செலக்ட் பண்ணும்போது ஒரு பார்த்தார் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு தேவைன்றதை வந்து அவங்க டிசைட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போ டைரக்டர் பார்த்துட்டு தர்ஷன் இல்லை உங்களை மாதிரி ஒரு உருவம் எனக்கு தேவைப்படுது, அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள் பண்ணலாமா அப்படின்னாரு. ஒரு ஆடிஷன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு இது கொடுத்தாரு. திடீர்னு ஒரு நாள் கால் வருது. ஹரி சார் வந்து கால் பண்ணுறாரு, கோ டைரக்டர். தர்ஷன் அது மாதிரி சீதா சார் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், எஸ் அருண்குமார் சார் டைரக்டரு, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும் அந்த கேரக்டருக்கு, வந்து வருவீங்களா? பாப்பாலாம் வருவாங்க அப்படின்னு. சரி ஓகே சார் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னோம். முதல் ஷார்ட்டில் போய் அங்கே நடிக்கும்போது அது வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஏன்னா நான் எதிர்பார்த்து நான் காமெடியாக சின்ன சின்ன பிச்சைக்காரன், குலு குலு, யாதுமூரி யாவுக்களி இந்த மாதிரி படங்கள்லாம் காமெடி ட்ராக்கில் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஷட்டிலான ஒரு அழுத்தமான கேரக்டரு. அந்த கதாபாத்திரம் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஆனால் டைரக்டர் சார் இதை எப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணு அழகாக என்னை வேலை வாங்கினாருங்க. என்னோட இந்த கேரக்டருக்கு எஸ் அருண்குமார் டைரக்டர் சார் தான் முழுக்க காரணம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது புரிஞ்சுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மூவி நடிக்கிறோம், இத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு? ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லும் போது ரொம்ப நர்வஸாகவும் இருந்துச்சு. அதனால் சஹஸ்ரா இருக்கும்போது கொஞ்சம் கம்பெனி கிடச்சிது, அதனால் நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரியலாக டப்பிங்கில் நீங்கள் கொண்டு வந்தீங்க தெரியுமா? அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து ஆக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, அப்போ ஒரு ஃப்ளோ வந்துடும். ஆனால் டப்பிங்கில் வந்து அந்த சிங்க் பார்க்கணும், அது பைலட் கேட்கணும், அந்த கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி நடந்துச்சு? இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அருணனோட ஒரு ஸ்டோரின்றனால ஒரு இடத்துல வந்து சுந்தரியோட அம்மா ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஷெர்லாக் டப்பா எடுப்பா, வெய்யி சாப்பிட மாட்டேன் பைலட்டில் இருக்கும். அருணனை வந்து என்ன பண்ணுவாங்க, வெய்யி அந்த ஈயை இழுப்பாங்க. அது ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கம் பண்ணும்போதும் ரொம்பவே வந்து மாறுச்சு. ஸோ அன்னிலேருந்து என்ன ஆச்சுன்னா அண்ணன் வந்து சொன்னாங்கன்னா அது வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ தர்ஷன் அவங்களுக்கு, பாப்பாவுக்கு, சுந்தரிக்கு எல்லாருக்குமே நிறைய மீன்ஸ் டைம் எடுத்து பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்களுக்குலாம். ஆஃப்டர் மூவி ரிலீஸ் மறக்க முடியாத இன்சிடென்ட்னா யாராச்சும் உங்களை வந்து கோவமாக திட்டிருப்பாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரினா என்ன உங்களுக்கு ஞாபகம்? ஐயோ நிறைய நடந்ததுங்க. அது எனக்கு வந்து தேட்டர் ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் சொன்னாங்க. ஸோ படம் முடிஞ்சோடனே தேட்டர்ஸே பர்மிஷன் கொடுத்தாங்க போய் ஸ்க்ரீன் முன்னால் நிற்க. டைட்டில் போனோன்னே எல்லாம் வந்து வடிவேல வந்து அப்படியே அவரை கொண்டாடுறாங்க புச்சின்னு. சார் சூப்பராக பண்ணிட்டீங்க சார், படம் இந்த மாதிரி படம் சார் இந்த மாதிரி படம் எடுக்க சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி படம் தெரியுமா சார், சித்தார்த் சார்லாம் அப்படி நடிச்சிருக்காரு, அவருக்கான அந்த இந்த மாதிரி படங்களை ஹீரோ சார் நடிக்க சொல்லுங்கள், டைரக்டர் இந்த மாதிரி படங்கள் எடுக்க சொல்லுங்கள், நாங்களாம் கண்டிப்பாக பார்ப்போம். உங்களை பார்த்தா தான் சார் இவங்களுக்கு வந்து அப்படி வெறித்தன்மை வருது சார், அடிக்கணும் போல வருது சார், கொள்ளணும். அவன் பையன்லாம் அம்மா குத்துமா இருந்தால வாட்டர் என்னத்து வாட்டர் பாட்டில் குத்துன்றான். என்னடா டேய் நான் என்னடா பண்ணேன், நடிக்குதான்டா நடித்தேன், ஒன்று இது பண்ணலடா, கேரக்டரா நடிப்புடா, குத்துமா கோவத்தில் இருக்கான். டைலாக்கே இல்லாமல் நீங்கள் வந்தாலே ஸ்க்ரீன் மிரளணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் அதுதான் மேடம், அது அந்த கேரக்டரை டிசைன் பண்ணது டேரக்டர் சார் தான் மேடம். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், எஸ் அருண்குமார் சார் தான் அந்த கேரக்டரை வந்து இப்படி தான் இருக்கணும், ஷட்டில்டாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும், ஏன்னா முருகர் மாதிரி இருக்கணும்னு வரும், எப்படி சிரிச்சா மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த குழந்தைகிட்ட இருக்கும்போது ஆஃபியா சுந்தரி கிட்டே இருக்கும்போது நீ ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சா மாதிரி அதை இது பண்ணோம், கவர் பண்ணோம். ஆனால் அதே நீ அந்த மீன் பண்ணுக்காரங்கிட்ட மாட்டுற அப்படின்னும் போது உன்னோட முகம் அப்படியே மாறணும்.
ஸோ அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி பிடிச்சது மேடம். உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேட்டரில் வந்து மூவி ரிலீஸ் ஆனதை விட வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனோடனே இப்போ வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து எனக்கெலாம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ், கமல் சார் வந்து விஷ் பண்ணாங்க என் நேம் சொல்லி, அப்புறம் மணிரத்னம் சார், உதயநிதி சார், எல்லாருமே வந்து ஹோல் டீம் விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் கூட வந்து நாங்கள் ப்ரிவ்யூ ஷோ போயிருந்தோம், அவரும் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸே எப்படின்னா மலையாள படம்னா லாங்கா இருந்தா கூட மலையாளம் படம் பார்த்தது கெத்தா சொல்லிட்டு இருப்பாங்க, தமிழ் படத்தை அந்த அளவுக்கு. ஆனா இந்த படத்தை எல்லாருமே செலிப்ரேட் இப்போ கீழே வர வச்சா கூட இந்த இடத்தோட ஆளுங்கன்னு சொன்னாங்க, தர்ஷன் நீங்கள் வேறு லெவலில் ஒன்று பண்ணிட்டீங்க. இப்போ டீ கடைக்கு போனோம், அங்கேயுமே ஏன்னா தர்ஷனுக்குமே வந்து இப்போ அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக தர்ஷன் இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், 20 years ஆகும். எப்போவுமே வணக்கம்ன்ற பழக்கத்தோட முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம கண் கூட பார்க்கும்போது 2 நிமிஷம் வந்து பேசிட்டு போகிறாங்க, யாரையோரோ வந்து பேசுகிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அவர் ரொம்ப குழந்தையானவர். எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா 3 குழந்தைகள்ன்ற மாதிரி இருக்கும் டப்பில் கூட. இவர் ஒன்று, சுந்தரி, பொன்னி, இந்த 3 பேர் நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். இவங்கள மட்டும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு குழந்தை மனசுக்காரர் அவர். இந்த சித்தா மூவிலேருந்து இந்த விஷயத்தை நட்டிக்காவை எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன விஷயம்? என்னென்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, பேரண்ட்ஸு கூடயே இருக்கணும், யார் சாக்லேட் வாங்கி தரேன் பிஸ்கெட் வாங்கி தரேன்னா போகக்கூடாது. உங்களை ஸ்க்ரீன்ல இப்படி பார்க்கணும்னு யார் ரொம்ப ஆசைப்பட்டது, இல்லை உங்களுக்கு ஆசை இருந்துச்சா நம்ம நடிக்கலாமே, அந்த ஸ்பார்க் எங்கே வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சினி ஃபீல்ட்லாம் இப்படி தான் இருக்கும் போல். அதுக்கப்புறமா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆடிஷன் போய் நிறைய போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்புறம் ஆடிஷன் மூலியமாக சித்தா கிடச்சிது. இது ஒர்க் ஷாப்லாம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு? சுரேஷ் அங்கிள் அங்கே ஒரு மூலையில் இருப்பார், நாங்கள் போனால் வந்து வருவார். பாலாஜி அங்கிள் வந்து அவர் ஒரு மூலையில் தான் இருப்பார். இந்த அங்கிள் தான் ரொம்ப அப்படி சீரியஸாக, நான் ஒரு கண்ணாடி இருக்கும், அவங்க ஃபுல் மிரர் தான், அங்கே போயிட்டு நேராக நின்றுட்டு ஏதோ தனியாக பேசுவார். நாங்கள் கூட பயந்துட்டோம், ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறமா போய் இந்த மாதிரிலாம் சீரியஸாக பண்ணும்போது போய் தலையில் கொம்பு வைக்கிறது, நல்லா கொட்டிட்டு. ஆனால் படத்தில் டெரராக காமிச்சிருக்கீங்க. உண்மையிலே நான் அப்படிதான் சொல்கிறேன், உண்மையிலே இவர் வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் கேட்டோன்னே இவரு வில்லனா அப்படின்னு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணாங்க, இல்ல மெசேஜ் போட்டாங்க, மறக்க முடியாத செலிபிரிட்டிஸ்? மேடம் நாங்கள் ப்ரீவியூ ஃபஸ்ட்டு கேட்டு போயிருப்பீங்க, ஆனால் இப்போ அவங்க கூப்பிட்டு பாராட்டி இருப்பாங்க. கண்டிப்பாக மேடம். ஃபஸ்ட்டு ப்ரீவியூ போடும்போதே சார், டைரக்டர் சார் ஷோ போட்டாங்க, இங்கே சித்தார்த் சார்லாம் வந்தார். அப்போது விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார். அவர் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இன்டர்வியூவில் பார்த்தாரு, பார்க்குறேன் பிளாக் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன்னு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் நம்ம வரோங்களே, அப்போ வரும்போது பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்த, சூப்பராக இருந்தது, அந்த மொட்டை கேரக்டர் நீ மொட்டை போட்டு வந்த பாரு, அதுக்கப்புறம் தான் வேறு லெவல், நல்லா டெரராக வேறு மாதிரி பண்ணிட்டேன், நல்லா இருந்ததுங்கன்ட்டு விஷ் பண்ணாருங்க. இந்த கதாபாத்திரம் வந்து என்னன்னாக்கா ரொம்ப பெக்குலியரான ஒரு இது வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோலாக வந்து பண்ணணும் நம்மளும். இதுக்கப்புறம் கொஞ்சம் செலக்டிவாக அது டைரக்டர்ஸுங்க இதுக்கு பண்ணக்கூடிய இப்போ போகக்கூடிய ஷூட்டிங்கில் இருந்தால் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட்களில் அடுத்தடுத்த இதில் இயக்குனர்கள் வந்து ஒரு நல்ல கேரக்டரு கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த கேரக்டரில் இந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். இல்லை காட்வின்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எங்களெல்லாம் வச்சு அவ்வளோ வேலை வாங்கினார். ஆமாம், வச்சு டைரக்டர் சார் வந்து அவ்வளோ நுணுக்கமாக சொன்ன மாதிரி அந்த டப்பிங்கில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குதுன்றது ரியலிஸ்டிக்காக பண்ணோம். ஐயோ கோழி குஞ்செல்லாம் பறந்துச்சே, ஐயோ எடுங்க பாப்பா கொஞ்சம் எடுத்து கொடுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னும் போதெல்லாம் அவருக்கு எவ்வளோ தடவை ஒரு வேர்ட்ஸை விட மாட்டுறாரு, அவ்வளோ பர்ஃபெக்டாக. சராசராவும் அது நடிச்சிருக்கு, எனக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் அது பின்னிக்கு நான் பார்க்குறேன், என்னடா இது படத்தில் என்ன போட்டு நடிச்சிருக்காங்க பசங்க, ஒன்றுமே புரியலையே நம்மளுக்கு அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது அந்த விஷுவலில் தெரிஞ்சுது. நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சோடனே எனக்கு வந்து ரேப் பண்ணாங்க. நான் லாஸ்ட் டே சொன்னோடனே ஹோல் டீமும் எனக்கு ரேப் பண்ணி நெக்ஸ்ட் ஹீரோயின் நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு அடுத்து வந்து அதுக்கப்புறம் நான் பார்க்கல, தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் பார்த்தேன், அப்போவும் நாங்கள் நல்லா பேசினோம். இந்த
ஹெல்ப் பண்ணாங்களா அங்க? எக்ஸாம் டேட்ஸ் அப்போலாம் வந்து நிறைய வந்துச்சு. அதுக்கெலாம் நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டோம் ஸ்ட்ரைட்டாக சித்தார்த் சார் கிட்ட. அதுக்காக எனக்காக டேட் சேஞ்ச் பண்ணி நாங்கள் போய் எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். பஸ் சீனில் வந்து நாங்கள் சித்தாக்கு தெரியாமல் போகணுன்னு சொல்லி போகல. அப்போ வந்து நானும் அவளும் வந்து வயலில் நின்றுட்டோம். வயலில் நின்னோடனே சித்தார்த் சார் வந்து, நீ எப்படி என் பிள்ளைங்களை வயலில் நிற்க வைக்கல, நீங்களாம் என் பிள்ளைங்க எப்படி வயலில் நிற்கும், உடனே எங்களுக்காக அசிஸ்டன்ட் போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ரொம்ப கேரிங் எங்களை. அப்புறம் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் அங்கிள், சித்தார்த் சார் அண்ட் காட் அண்ட் மை பேரண்ட்ஸ், மை மாமா அண்ட் மை மாமி, என்னோடய ஃபேமிலி. ஸோ தேங்க்யூ. அப்ப பெருசா என்ன ஹீரோயினா பார்க்கலாமா, டைரக்டரா பார்க்கலாமா? இப்போ ஹீரோயின் தானே, அப்புறம் ஹீரோயின் தான் என்னோட டார்கெட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து யாருமே வந்து நடிக்கலை, அந்த கேரக்டராக தான் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ சும்மா நம்ம எதுவும் சொல்லலை. இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக பார்த்தது நான் தான். சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து வினோத் தனிக்காச்சலம் தான் ஹெட்டு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டே வந்து சொன்னாங்க எப்படி டப் பண்ணணும், 2 மைக் யூஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற ஷேக் பண்ணியே பேசலாம் அது சொன்னாங்க. டப் ஸ்டார்ட் அப்புமே சொல்லிட்டாங்க இது நம்ம படம். ஸோ அந்த வார்த்தையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் படம்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்ம படம் இவ்வளோ வேணால் இன்வால்மெண்ட் இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நம்ம கூட ஏதாச்சும் ஒரு இது சொன்னோன்னா கூட டவுட் நம்ம கேட்டோன்னா அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்லைடா இங்கே இப்படி இருக்குது, இப்படி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா என்ன டாஸ்க்குன்னா ஒரிஜினல் என்ன இருக்கோ அதை அப்படியே வாங்குறது தான் நம்மளோட டாஸ்க்கு. ஏன்னா ஒரிஜினல் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. டப்பா ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும். கம்மியாக வந்துருச்சுன்னா நமக்கு பார்க்கும் போதுலாம் அங்கே இது நல்லா வந்து பண்ணியிருக்கலாமோ, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், ஏடிஸ்க்கு தேங்க் பண்ணுறேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணுறேன். விஜய் அக்கா அவங்க தான் வந்து கரெக்டான வாய்ஸஸ் கொடுத்தாங்க. விஜயலட்சுமி அக்கா கோஆர்டினேட்டர், டப்பிங் கோஆர்டினேட்டர், அவங்களுக்கு தேங்க் பண்ணோம். ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ நடித்த எல்லாருக்குமே நன்றியும் தேங்க்கும் பண்ணுறேன். கண்டிப்பாக. அண்ட் நான் காட்வின் அங்கிளுக்கும் தேங்க் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவர் தானே எங்களுக்கு சிங் பண்ணி அழகாக கொடுத்துருக்காரு. சவுண்ட் இன்ஜினியரும் நம்ம சொல்லுமா. அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னா நான் ஓப்பனாக சொல்லி விட்டுருவேன். ஓகே பண்ணிக்கலாம். இது மியூசிக் வந்து விஷால் சந்திரசேகர் பண்ணியிருந்தாரு. சனா வந்து ஒரு பாட்டு பண்ணாங்க, அந்த ஹிட்டான இந்த பாட்டு. இன்னொரு 2 பாட்டுமே ஹிட்டு தான். பட் இப்போ ரீச்சில் இருக்கிறது உனக்கு தான் பாட்டு. அந்த கண்கள் ஏதோ தீரா சுவாசமே இல்லை இருக்கட்டும், வேண்டாம், இல்லை வேண்டாம், அவங்க பாடுவாங்க. அந்த அருவி போல் அன்பு தருவாளே, சின்ன அருவிப்பும் இன்றி சுடுவாளே, நீயும் தும்பிரிடி ஆயுசு 100ஆக என்னுயிர் உன்னோடு பத்தி ரசத்தாயே, என் பார்வை உன்னோடு ஓம் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அடியாலோ நான் தாங்க மரோடு வா மிருது தேனே வா. உங்க டைம் எல்லாம் கொடுத்து வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தமிழ் சார்பாக மிக்க நன்றிகள். டீம் நம்ம கூட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய அண்ட் ஃபன்னான விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஆரா தமிழ் மூவி ப்ரோமோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.